எவனுடைய வீடுகள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பார்க்கிறான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்தேன் மட்டும் என் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உணர்ந்து போயிட்டு பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால கட்சியை போலவும் வறண்டு போயிட்டு. நான் என் அக்கிரமத்தை உமக்கு மறைக்காமல் பாவத்தை உமக்கு அறிவிக்கிறேன். என் வீடுகள் கர்த்தருக்கு அறிக்கையிடுங்கள். சகாயம் கிடைக்கும் காலத்தே பக்தியுள்ளவனும் உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரயாதம் வந்தாலும் அது அவனை அணுகாது. என்னை இக்கட்டுக்க விலக்கி காற்று எச்சரிய பாடலுக்கு என்று புரிந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை மேல் காண்பேன். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாளும் வாய் கட்டப்பட்டாலுடைய குதிரை போலவும் கோவேறு களஞ்சியம் போலவும் இருக்க வேண்டாம். பின்னாக்களுக்கு அயந்த பெண்களை உங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கும் இதுவே தூண்டு கொள்ளும்படி நீதிமன்றத்தை கர்த்தருக்கு மகிழ்ந்து கல்வி கூறுங்கள். கம்மியான இதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கப்படுங்கள்.